ஹலோ ஆல் வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே ஒரு இனிமையான நாள். நல்லா சாரல் அடிச்சுட்டு சூப்பரா இருக்கு. இந்த இனிமையான நாள்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச்சு, டின்னரு எல்லாமே குக் பண்ண போறேன். யூசுவலான வீடியோ தான். இதுக்காக நான் நெறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் தான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரெசிபீஸ் எல்லாம் சிலது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்றேன். ஸோ, அதனால எப்படி வரும்னு தெரியல. பட் பார்க்கும்போது எனக்கு அப்படியே நாக்குல எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, அந்த மாரி டிஷ்ஷஸ் தான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவகேடோ சாலட். அவகேடோனா அந்த பட்டர் ஃப்ரூட் இருக்கு இல்லையா? அதுதான். காலையில வாக்கிங் போம்போது வாட்ச் கட்டிட்டு போனேன். ஸ்டெப் கவுண்ட்டுக்காக. அது வந்ததுக்கப்புறம் கழட்டி வச்சாச்சு. நம்ம இப்போ இனி ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா குக்கிங்கில இறங்கிடலாம். நான் எல்லாத்தையும் வந்து ஆர்கானிக்கா ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அது ஃப்ரெஷ்ஷா டெலிவரி ஆயிடுச்சு. ஏன்னா சாலட்க்கு மோஸ்ட்லி நம்ம பச்சையா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்காக நான் ஆர்கானிக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதே மாரி இந்த பட்டர் ஃப்ரூட்டும் நல்லா பழுத்து இருந்தது. சூப்பரா 2 நாளுக்கு முன்னாடியே இத வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா பழுக்காம தான் இருக்கும் கடைங்கள்லலாம். 2 முட்டையும் பாயில் பண்ணியாச்சு. ஏன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் முட்டை இல்லாம என் வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டாரு. வெள்ளரிக்கால நான் அந்த விதையெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு நான் கட் பண்றேன். விதை வேணுனா நீங்க உங்களுக்கு பிடிக்கும்னா அப்படியே போட்டுக்கலாம். அது இல்லாம சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். டேஸ்டியா இருக்கும். இதில டொமேட்டோ செர்ரி டொமேட்டோ குட்டி குட்டி டொமேட்டோஸ் இருக்கு இல்லையா? அது மட்டும் அது சாலட்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால, அது பச்சையா போடுவாங்க சில பேரு. பட் எனக்கு அது கொஞ்சம் நல்லா டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம்னா, இன்னும் டேஸ்டியா இருக்கும். ஸோ பட்டர் ஃப்ரூட்டு, கூட வெள்ளரிக்காய், அடுத்தது டொமேட்டோ இந்த 3யும் ஆட் பண்ணியிருக்கேன். நாம அடுத்து ஆட் பண்ண போற ஐட்டம் இந்த லெட்டஸ் லீவ்ஸு. இந்த லெட்டஸ் லீவ்ஸ் இப்ப எல்லா கடைகள்லயும் கிடைக்குது. இதையும் நான் ஆர்கானிக்கா தான் வாங்கியிருக்கேன். மருந்து போடாம ஸோ லைட்டா மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதில இந்த தண்டு இருக்கு இல்லையா? சென்டர்ல ஒரு தண்டு மாரி வரும். அத மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு, அந்த இலையெல்லாம் கட் பண்ணிட்டேன். அஃப்கோர்ஸ் வெங்காயம் இல்லாம சாலட் நல்லா கிரன்ச்சியா இருக்காது. அதையும் போட்டாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே போட்டாச்சு. இனி வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங். இதுக்கு வந்து நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆலிவ் ஆயில் கூட கொஞ்சம் மிளகுத்தூள், அப்புறம் அந்த பாஸ்தாக்கு போடுவோம் இல்லையா சீசனிங் அது, அப்புறம் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ். இது இவ்வளோதான். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த சாலடோட கலந்துக்கணும். இல்லாட்டி ரொம்பவே பிளாண்டா இருக்கும். இத கலக்கும்போது நல்லா ஆயிலியா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியா இருக்கும். ஸோ இதோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட சாலட் ரெடி. இதில சில பேர் மயோனைஸ் எல்லாம் கலப்பாங்க. பட் எனக்கு பர்சனலா அது பிடிக்காது. இப்படி இருந்தா தான் பிடிக்கும். கேஸ்ட் அயர்ன் பேன் அடிக்கடி கழுவக்கூடாது. ஸோ நான் லைட்டா அத வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு, கார்லிக் பிரெட்ட நான் அதிலேயே டோஸ்ட் பண்ண போறேன். நீங்க நார்மல் பிரெட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கார்லிக் பிரெட் எனக்கு கிடைச்சதுனால நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ டேபிளே ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்னொரு கப்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி சட்னி. இதுதான் காலையில வந்து புஜுக்கு தோசையோட சாப்பிட்டான். ஆக்சுவலி இதோட டேஸ்ட்ட பத்தி சொல்லியே ஆகணும். செம்ம சூப்பரா இருந்தது. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அவ்ளோ டேஸ்டியா இருந்துச்சு. யூசுவலா அவகேடோல எல்லாரும் மில்க் ஷேக் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சாலட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. சப்பாத்தியோட கூட வச்சு சாப்பிடலாம். அவ்ளோ டேஸ்ட்டு. போடு. என்னது இது பயங்கரமா இருக்கு? நல்லா சாப்பிட்டு, பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு, சின்ன சின்ன வேலை இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு, ஒரு டீ பிரேக்கு எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ரிலாக்சேஷனுக்கு அப்புறமா மத்தியானம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தக்காளி பப்பு ரசம், ஆந்திரா ஸ்டைல் ரசம். இது ஒரு தடவ ட்ரை பண்ணேன். அதுலேருந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரைட் ஆயிடுச்சு. இதுக்காக பருப்ப கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன். பருப்பு ஒரு 1 மணி நேரம். அந்த பருப்ப நல்லா கொதிக்கிற தண்ணீல போட்டு, அது கூட 2 தக்காளி, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறமா மஞ்சள் தூள், விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் போட்டிங்கன்னா தான் அந்த பருப்பு சேர்க்கும்போதெல்லாம் விளக்கெண்ணெய் போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா கொழஞ்சு வரும். இப்போ அந்த நுரைய நான் எப்பவுமே டிஸ்கார்ட் பண்ணிருவேன். அதனால தான் கேஸ் ட்ரபிள் வரும் அப்டின்ட்டு நான் ஒரு எதுலயோ படிச்சேன். அதுலேருந்து நான் அத ரிமூவ் பண்ணிருவேன். ஸோ இப்போ வந்து சைட் பை சைடு நம்ப குக்கர் விசில் வரதுக்குள்ள உருளைக்கிழங்கையும் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு நான் வந்து கார்லிக் போட்டு பண்ணுவேன். கார்லிக் பொட்டேட்டோ அப்படின்னு ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். மோஸ்ட்லி எல்லா தூளையும் போட்டு, இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுறணும். இந்த சட்டி வந்து கேஸ்ட் அயர்ன் அப்படிங்கிறதுனால நல்லா அப்படியே ரோஸ்டட் மாரி வரும். சிம்லயே வச்சுட்டோம்னா போதும்.
அடியும் பிடிக்காது. நல்லா ரோஸ்ட் ஆயி வரும். நம்மளோட பருப்பு வந்து இப்போ விசில் வந்துருச்சு. ஸோ இத வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும் மத்தால. இப்போ கூட வந்து நான் வீட்ல அரைச்ச சாம்பார் தூள் தான். இதையே தான் வந்து ரசத்துக்கும் நான் போடுவேன். ரசப்பொடிக்கும், சாம்பார் தூளுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. அதனால 2க்கும் ஒரே தூள் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்ப நல்லா பருப்பு வெந்து குழஞ்சு வந்திருக்கு. இது கூட கருவேப்பிலையும், சாம்பார் தூளையும் போட்டு தாளிப்பு குடுத்துட்டோம்னா, நம்ம வேலை முடிஞ்சுது அவ்வளோதான். தாளிக்கிறதுக்கு வரமிளகா, பச்சை மிளகா, சீரகம், கடுகு அவ்வளோதான். இதையும் போட்டு தாளிச்சு இறக்கிட்டோம்னா, டொமேட்டோ பப்பு ரசம் முடிஞ்சுது. நீங்க வேணும்னா ரசத்துக்கும் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கலாம் தாளிப்பு போடும்போது. இப்போ 2க்குமே நெறைய கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு. கொத்தமல்லி போட்டோம்னா பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குன்னு. ரசத்துக்கு கடைசியா லெமன் ஒரு 1/2 லெமன நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. நெறைய ரசம் வைக்கிறீங்கன்னா, ஒரு ஃபுல் லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். இது தாளிப்புல வந்து நான் நெய் சேர்க்கல. ஸோ, அதனால நான் சாப்பிடும்போது நெய் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நீங்க தாளிப்புல கூட நெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ரசத்துக்கு. இந்த ரசத்தோட டிஃபரன்ஸே அந்த கடைசியில நம்ம சேர்க்கிற லெமன் தான். இது கூட கொஞ்சம் பீட்ரூட் சட்னி அரைச்சிருந்தேன். ஸோ, அதையும் சேர்த்துட்டாச்சு. மத்தியானம் வந்து ஒரு சூப்பரான லஞ்சுன்னு சொல்லணும். இந்த ஆ. மாரி வச்சோம்னா சாப்பாடு இழுத்துட்டே இருக்கும். அவ்ளோ ஒரு சூப்பரான லஞ்ச்சு. நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஸ் யூசுவல் நம்மளோட வீட்டு வேலைங்கலாம் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நான் காலையில அந்த முட்டை இருக்கு இல்லையா? அத உளிச்சு அத உதுத்து வச்சிருந்தேன், காய வச்சிருந்தேன். மோஸ்ட்லி எல்லா நாளும் போட மாட்டேன். வாரத்துல 1 நாள், 2 நாள் இந்த முட்டைய கலெக்ட் பண்ணி வச்சிருந்து அப்புறம் ஒண்ணா போட்டுருவேன். இன்னைக்கு வந்து அத இந்த செடிக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த முட்டை போடும்போது நல்ல புரோட்டீன் கன்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அத நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுறது பெட்டர். நர்சரியிலேருந்து கொஞ்சம் செடி வாங்கிட்டு வந்திருந்தோம். ஊருக்கு கொண்டு போறதுக்காக. ஸோ அதுக்கெல்லாம் டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட வேண்டியதா இருக்கு. ஒரேடியா நெறையவும் தண்ணி விட முடியல. அப்புறம் இந்த ட்ரீம் கேச்சர். இத வந்து நான் இந்த தடவ ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆச. இந்த ட்ரீம் கேச்சர் இருந்தா வந்து பேட் ட்ரீம்ஸ்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்க பெட்டுக்கு மேல அத மாட்டியாச்சு. லெட்ஸ் சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க யாராச்சும் ட்ரீம் கேச்சர்ஸ் வச்சிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அத பத்தின ஏதாவது இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. இன்னைக்கு டின்னருக்கு அக்கி ரொட்டி. அக்கி ரொட்டினா அரிசி மாவு ரொட்டி. யூசுவலா கர்நாடகா ஸ்டைல் இது ரெகுலரான ஒரு ரெசிபி. நெறைய ஹோட்டல்ஸ்ல அப்புறம் ரெசார்ட்ஸ் எல்லாம் போனோம்னா இது ரெகுலரா இருக்கும். அண்ட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம வீட்ல வந்து அரிசி மாவுல அவ்வளோ அழகா ரொட்டி சுட முடியுமா தெரியல. ஏன்னா நமக்கு பிராக்டிஸ் இல்ல இல்லையா? இன்னைக்கு நான் வந்து அத எப்படியும் ட்ரை பண்ணி பார்த்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே குக் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டேன். 1 பங்கு மாவுக்கு 1 பங்கு தண்ணி. நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டு பெனஞ்சு வச்சிருக்கேன். யூசுவலா இந்த மாவு வந்து கொதிக்கிற தண்ணி ஊத்துனா போதும். பட் வீட்ல பண்ண மாவு அப்டின்னா, நீங்க வந்து அத கொதிக்கிற தண்ணிய அடுப்புலயே வச்சுட்டு அப்படியே கெளறி, அந்த கொழுக்கட்டைகள்லாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி மாவு பெனஞ்சு வைக்கணும். மாவு பெனஞ்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ள மத்த வேலையெல்லாம் பண்ணிடலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷா சாஹூ அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. சாஹூனா ஒண்ணும் இல்ல. ஐ திங்க் இது வந்து நம்ம ஊர்ல வெஜ் குருமா. அதே சேம் ரெசிபி தான் ஆல்மோஸ்ட். அ அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நெறைய போட்டு பண்ணுவாங்க. முக்கியமா உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இந்த 3யும் போடுவாங்க. இன்னைக்கும் அதே நான் கேரட், பீன்ஸ மட்டும் போட்டு நல்லா வேக வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதுக்குள்ள அரைக்கிறதெல்லாம் அரைச்சிரலாம். நான் வந்து நம்ம ஊர் குருமாக்கு எப்படி பண்ணுவோமோ, அந்த மாரி தான் பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மொளகா இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ள இந்த பீன்ஸ், கேரட்ல மத்த என்னென்ன மசாலாஸ் பொடி இருக்கோ, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப இது 2யும் சேர்த்து கொதிக்க வச்சாச்சு. அது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ள நம்மளோட அக்கி மாவு ரொட்டிய வந்து சுட ஆரம்பிச்சிரலாம். இது இந்த மாதிரி தான் நல்லா நெறைய மாவ தூவி தூவி ரவுண்டாக்கணும். ஆம், ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. நெறைய ட்ரைக்கு அப்புறம் தான் ப்ராப்பரா வந்தது. ஃபைனலி அந்த ஒரு நேக் வந்து அதுக்கப்புறம் தான் கெடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 தடவ அத சுருட்டி, 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 சுருட்டி பாத்து அதுக்கப்புறம் தான் நான் இத வந்து பண்ணேன் கரெக்ட்டா. அண்ட் ஃபைனலி அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. இப்ப இது வந்து ஆக்சுவலி உப்பு அக்கி ரொட்டி. அதாவது அடுப்புல இப்படி போட்டோம்னா, அப்படியே சூப்பரா சப்பாத்தி மாரி உப்பி வரணும். ஒரு 2, 3 ரொட்டி உப்பி வந்துச்சு. பட் அத என்னால கேப்சர் பண்ண முடியல. நான் கேப்சர் பண்றது உப்பி வரல. எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க ரொட்டி. இப்ப இது வந்து நல்லா உப்பி வந்த ரொட்டி. இத ஓப்பன் பண்ணா உள்ள வந்து பவுச் மாரி இருக்கும். எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு.
இத அடுப்புல போட்டோம்னா நல்லா புஃப்ஃபுன்னு சப்பாத்தி மாரி வந்துச்சு. சோள தோசை இல்ல, ஃபர்ஸ்ட் அரிசி டைமே நாங்க சாப்பிட்ட அக்கி மாரி ரொட்டி. கடைகள்லாம் இருக்க மாரி வரலனாலும், ஓரளவுக்கு சூப்பராவே வந்திருந்தது. டேஸ்ட் நல்லா இருந்தது. ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது சப்பாத்தியோடவே. நம்ம ரெசார்ட்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கா? அந்த மாதிரி இல்லையா? இது ரைஸ் ரொட்டிமா? இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங் ரெசிபீஸோட மறுபடியும் இன்னொரு நல்ல விலாக்ல நான் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய்.